ஏனெனில் அபிஷேகம் செய்துள்ளார். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவதென அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். உன்னை அன்று அழைத்ததும் நாமே, உரிய பெயரை வைத்ததும் நாமே, உன்னை அன்று மீட்டதும் நாமே, உனது துணையாய் இருப்பதும் நாமே. நிறை உண்மைக்கு சாட்சியம் சொல்லவும், நோயுற்றோரை குணமாக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும், அருகிலே நாம் இருக்கின்றோம். அனைத்து உன்னை வழிநடத்தும் ஆண்டவரின் ஆவியின் மீதே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். அவனுடன் நான் காத்திருந்தேன், அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழிபரப்பினராயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை
உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயல்கிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசுவிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தை எனில் நீங்கள் என் மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். The truth will set you free. உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, 2 சாமுவேல் 7:28, God is truth, O Lord God, you are God and your words are true. கடவுளே உண்மை, ஆண்டவரே கடவுளே நீரே எம் கடவுள், உமது வார்த்தைகள் உண்மையானவை. God is love. God loves his people more than a bridegroom his beloved. ஏசாயா 62:4-5. God so loved the world that he gave his only son. யோவான் 3:16. கடவுளே அன்பு. கடவுள் தன் மக்களை, மணமகன் மணமகளை அன்பு செய்வதை விட அதிகம் அன்பு செய்கிறார். கடவுள் இவ்வுலகை எவ்வளவு அன்பு செய்தாரெனில் தன் மகனை அளிக்கும் அளவுக்கு அன்பு செய்கிறார். God so loved the world. இந்த உண்மையை வெளிப்படுத்த The Bridge என்ற ஒரு வீடியோ திரைப்படத்தை பற்றி சொன்னேன். ஒரு தந்தை தன் மகனை பலி கொடுத்து அந்த ரயிலில் செல்கின்ற பயணிகளுக்காக அவருடைய உயிரை காக்கும் பொருட்டு தன் மகனை பலி கொடுக்கின்றார் என்ற ஒரு அருமையான ஒரு உண்மை சம்பவம் தான் அது. அதே போன்று இறைவன் தன் மகனை பலியாக கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கை காப்பதற்கு இறைவன் உடனே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். வேண்டாம், உன் மகனை பலி கொடுக்காதே. அதற்கு பதிலாக அதோ புதரில் சிக்கி இருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்கடாவை நீ பலிகொடு என்று மாற்று பலி பொருளை தேர்ந்த இறைவன் தன்னுடைய மகனை பலி கொடுப்பதற்காக மாற்று உபாயங்களை கையாளவில்லை, சாக்கு போக்குகள் தேடவில்லை. யூதர்களிலே அது அவமான சாவு, ஒரு கொலை தண்டனை. ஊருக்கு வெளியே அந்த சிலுவை தண்டனை பற்றி ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால் அவ்வளவு அவமானம். மேலே எழுதப்பட வேண்டும் என்ற கருத்துக்காக அவன் சிலுவையில் அறையப்பட்டான். போவோர் ஒருவரெல்லாம் பார்த்துட்டு போவாங்க, அன்னைக்கு நாள் பூரா தொங்கிட்டு இருக்கும், நாசரேயனாக இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதி வைக்கப்பட்டதும் வேதத்தினுடைய வாக்கு. இவர்தான் யூதர்களின் அரசன் என்பதை பிரகடனப்படுத்தியது அந்த குற்றச்சாட்டு. If you wish to be convinced of eternal truths, do not augment your arguments, but weed out your passions. என்றுமுள்ள உண்மைகளால் திடப்படுத்தப்பட வேண்டுமெனில் வாதங்களை பெருக்க வேண்டாம், அதீத பற்றுக்களை களையுங்கள். வாதங்கள், ஒரு வாதனா பிரதிவாதம், இன்னொரு வாதனா பிரதிவாதம், நீ ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு சொல்றது, இவைகள் ஒரு காலம் சமாதானத்தையோ தீர்வையோ நல்ல தீர்வையோ, ஆனால் நல்ல தீர்வு என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய அதீத பற்றுக்கள். Not all good things are God's things, but all God's things are good things. இவ்வாறு வாதங்களை பெருக்க வேண்டாம், இந்த பற்றுக்களை களையுங்கள். நான் சொன்னதுதான் சரி என்று அல்ல, வாதங்களை பெருக்க வேண்டாம். The truth will set you free. அவை எது உண்மை அதை ஏற்றுக்கொண்டோமானால் விடுதலை பெறுகிறோம். அத்தனாகி அப்பனாகி அன்னையாகி ஆளும் எம்பிரானுமாய்
ஒத்தொவ்வாத பல்பிறப்பொழித்து நம்மை ஆட்கொள்வான் இறைவன். திருமழிசை. இறைவனே என் தாய் தந்தையாக, அப்பனாக. யூத குலத்து மக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மோனோதேயிசம், ஒரே கடவுள், ஒரு ஆண் கடவுள் தான், பெண் கடவுளுக்கு இடமில்லை என்கின்ற வகையில் தான் நம்முடைய சிந்தனை இருந்தது. அதே கடவுள் தான் என்ன சொல்றார்? தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்பது நமக்கு வேதத்தில் மிக பிடித்தமான வசனம் ஆயிற்று. அப்ப தாயும் தந்தையுமாக இருக்கின்ற கடவுள் தானே. அந்த இரக்கம், பரிவு இவைகளை இருப்பதாகத்தான் அத்தனாகி அப்பனாகி அன்னையாகி ஆளும் எம்பிரானுமாய் என்னை ஆளுகின்ற அரசனாக, கடவுளாக, எனக்கு ஒவ்வாத பல பிறப்புகளில் இருந்து பிறப்பொழித்து நம்மை ஆட்கொள்வான். Man's true destiny cannot be contained within the narrow confines of temporal existence. Riches cannot really satisfy man. Man cannot be measured by material things. மனிதனின் உண்மையான சேருமிடம் குறுகிய எல்லைக்குள் அடங்குவதில்லை. செல்வம் உண்மையான நிறைவை தர முடியாது. மனிதனை பொருட்களால் அளவிட முடியாது. இப்ப ஜப்பான்ல ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட், அதிகமான பொருட்கள் இருக்கக்கூடாது, கிளட்டர் ஃப்ரீ என்று சொல்லக்கூடிய வகையில இவைகளை அப்புறப்படுத்துதல். கிளட்டர் ஃப்ரீ ஒரு அருமையான கான்செப்ட். இதை மக்கள் இப்பொழுது கடைபிடிக்கிறார்கள். மனிதனை பொருட்களால் அளவிட முடியாது. ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின், மிக்சி, அது கட்டலு, பீரோ, அது நொட்டு லொஸ்கு அப்படின்னு பார்த்தா நிறைய பொருட்கள். ஒரு இயல்பான ஒரு ஆசைதான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இவைகளை எல்லாம் களைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது மறுபடியும் இயேசுவினுடைய போதனைக்கு செல்கிறோம். எல்லாம் விட்டுவிட்டு என்னை பின்செல். அதான் உயர்ந்த உத்தமமான வழி. கடைபிடிப்பது, ஏற்றுக்கொள்வது என்பது சிரமம், சவால். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்பொழுதும் சவால் நிறைந்தவர்கள். அவைகள் உண்மை. அந்த உண்மை நமக்கு விடுதலை தரும். To be a disciples of Jesus, forgetting oneself, தன்னையே மறக்க, denying oneself, தன்னையே துறக்க, opening oneself, தன்னையே திறக்க. Faith is dead to doubt, dumb to discouragement, blind to impossibilities. விசுவாசம் சந்தேகத்திற்கு சாவையும், ஆர்வம் இழப்பிற்கு ஊமையாகவும், முடியாதவைகளுக்கு கண்மூடி இருக்கவும் செய்கிறது. அவரின் சீடராக இருப்பவன் தன்னோடு தானே அடிக்கடி போராட வேண்டியவனாக இருக்கிறான். விட்டுவிடு பொருளாசையை என்று மனம் சொல்லும், விடுவேனா உன்னை என்று அதுவே மிரட்டும். பொழுதால் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, shine on me and dispel my blindness. Breathe your fragrance on me. Let me hunger and thirst for your love. Touch me so that I burn in your peace. ஆண்டவராகிய இயேசுவே, என் மீது ஒளிர்ந்து என் அகையிருளை போக்கியருளும். என் சுகந்தத்தை என் மீது வீசியருளும். சுவை என் மீது, சுமை உன் மீது என்கின்ற வகையில் அன்புக்கான என் தாகத்தை மிகுதியாக்கும். என்னை தொட்டு அமைதியில் எம்மை எரியச் செய்திருளும். உண்மையை நாங்கள் அறியவும், அறிந்து அதை நேசிக்கவும், நேசித்த அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் நீரே எம் உள்ளத்தில் அரசராக, ஆண்டவராக, நல்லாயனாக, எம் நண்பனாக, தோழனாக எம்மை கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற உண்மையை நாங்கள் உணரச் செய்து அதை பிறருக்கும் பகிர்ந்து இந்த உண்மையான கிறிஸ்துவின் ஒளி எங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது. நாங்கள் நடக்க வேண்டிய வழிக்கு அது ஒளியை தருகிறது. அதன் ஒளியில் நடக்க சொற்களை கேட்டு நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டிய மனத்திடனையும் தெளிவையும் துணிவையும் தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.
Let us pray. May the mysteries we have received, O Lord, bring us heavenly medicine, that they may purge all evil from our heart and strengthen us with eternal protection. We ask this through Christ our Lord. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என்னில் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என்னில் ரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்னம் நமஸ்காரம் உண்டா கடவுது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. Good morning and God bless all of you. குட் மார்னிங் ஃபாதர்.